முதல் வணக்கம் நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம்ங்க. நான் உங்க டாக்டர் அரவிந்த். நான் ஒரு இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஹார்ட் அட்டாக்ன்றதை எப்படி டயக்னோஸ் பண்றாங்கன்றதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக்கோட சில சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்னென்ன, அந்த சிம்டம்ஸோட நீங்க யாரை போய் பார்க்கணும், அங்க ஒரு மருத்துவர் எப்படி இது ஹார்ட் அட்டாக்கா இல்லையான்னு டிஃபரன்ஷியேட் பண்றாருன்றதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஹார்ட் அட்டாக்கோட சில முக்கியமான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செஸ்ட் பெயின், அதாவது இந்த நெஞ்சு வலின்றது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பல பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க ஹார்ட் லெஃப்ட் சைட்ல இருக்குது, அதனால லெஃப்ட் சைட்ல மட்டும் தான் செஸ்ட் பெயின் வரும். ஆனா டிப்பிக்கலா ஹார்ட்டோட செஸ்ட் பெயின் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்க நெஞ்சு எலும்புக்கு பின்னாடி தாங்க இந்த வலி இருக்கும். அந்த வலி அப்படியே யாரோ ஒருத்தர் ஏறி மிதிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வலி உங்க தோள்பட்டைக்கோ உங்க தொண்டைக்கோ பரவுற மாதிரி இருக்கும். இது காமனா இருக்கிற பெயின். சம்டைம்ஸ் முதுகுக்கு கூட அந்த பெயின் பரவலாங்க. பட் ஆனா எல்லாருக்கும் இதே மாதிரி வலி இருக்கணும்ன்ற அவசியம் கிடையவே கிடையாதுங்க. நிறைய பேருக்கு லேசா ஒரு நெஞ்சு அடைச்சிருக்கிற மாதிரியும் இல்ல கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கிறதாவும், சில பேருக்கு நெஞ்சு எரிச்சல் மட்டும் இருக்கிற மாதிரி கூட சிம்டம்ஸ் இருக்குங்க. இது எல்லாமே ஹார்ட் அட்டாக்கா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. இந்த ஹார்ட் அட்டாக்லயே 3 வகைகள் இருக்குங்க. ஒன்று, ரத்த குழாய் 100% அடைப்பு ஏற்பட்டிருக்கிறது, அப்போ பர்சிஸ்டண்டா அவங்களுக்கு பெயின் இருந்துகிட்டே இருக்கும். 2வது வகை, அவங்களுக்கு கொஞ்ச நேரம் 100% பிளாக் இருக்கும், அதுக்கப்புறம் ஃப்ளோ ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிரும், அந்த இடத்துல வலி வந்து போய்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியமா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியங்க. ஏன்னா இந்த வலி தொடர்ந்து இருக்கிறவங்க மெஜாரிட்டி ஆஃப் தி டைம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாங்க. இந்த விட்டு வலி வரவங்க தான் இது நமக்கு கேஸா இருக்குமோ, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா இருக்குமோ, இல்ல நமக்கு முதுகு பிடிச்சிருக்கோ, இல்ல கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளமோன்னு சொல்லிட்டு நிறைய நேரங்கள்ல விட்டுருவாங்க. பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ்ல போய் முடிஞ்சிருங்க. இது மாதிரி இருக்கும்போது நீங்க போய் பார்க்க வேண்டியது உங்களோட கார்டியாலஜிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா, நாங்க எப்படி இதை டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 முக்கியமான கருவிகளை நாங்க இங்க யூஸ் பண்ணுவோங்க. ஒன்று, இசிஜி. அதாவது இசிஜியில் பார்த்தீங்கன்னா 100% அக்ளூஷன் இருந்துச்சுன்னா சில முக்கியமான சேஞ்சஸ் தெரியும். அதுவும் எந்த டைப் ஆஃப் பிளட் வெசல் அஃபெக்ட் ஆயிருக்கு, உங்க 3 ரத்த குழாய்கள்ல எந்த ரத்த குழாய் அஃபெக்ட் ஆயிருக்குன்றதும் தெரியும். 100% அக்ளூஷனா இல்லையான்றதையும் நம்ம மெஜாரிட்டி ஆஃப் தி டைம்ஸ் இசிஜில பிக் பண்ணிடலாங்க. அது தவிர சில சட்டிலான சேஞ்சஸ் இருக்கும். அதாவது இந்த 100% அக்ளூஷன் இல்லாத ஆட்களுக்கு அவங்களோட வலி வச்சியும் இசிஜியில் சில சட்டில் சேஞ்சஸ் வச்சியும் கண்டுபிடிப்போம். இந்த நேரத்தில் டாக்டருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்ன தெரியுங்களா, நீங்கள் உங்களோட பழைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை எடுத்துகிட்டு போனாங்க. 2வது என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கோ கார்டியோகிராஃபி. இந்த எக்கோ கார்டியோகிராஃபி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது அந்த பர்டிகுலர் மசிலுக்கு, அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு பம்பிங் கெப்பாசிட்டி கம்மி ஆகுங்க. அதே மாதிரி சில பர்டிகுலர் வெசல்ஸ்ல ப்ராப்ளம் வரும்போது வேல்வ்லையும் லீக்கேஜ் இருக்குங்க. இந்த எக்கோ பார்க்கும்போது உங்களோட ஹார்ட்டோட பம்பிங் ஃபங்க்ஷன், லெஃப்ட் சைடு ஹார்ட்டோட பம்பிங் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, ரைட் சைடு ஹார்ட்டோட பம்பிங் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு, ஏதாச்சும் வேல்வ்ல லீக்கேஜஸ் ஏதாச்சும் இருக்கா, இதை வச்சியும் நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுங்க உங்களுக்கு வந்திருக்கிறது ஹார்ட் அட்டாக்கா இல்லையான்றது. சில டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக்ஸில் உங்களோட இசிஜியும் நார்மலாக இருக்கும், உங்களோட எக்கோவும் நார்மலாக இருக்குங்க. இந்த மாதிரி நேரங்களில் ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கா இல்லையான்னு டிஃபரன்ஷியேட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு அது இருக்கா இல்லையா நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு காரணமே அவங்களோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிற சிம்டம்ஸும் நமக்கு அந்த டவுட்டை கொடுக்குங்க. அப்படி ஒரு டவுட் இருக்கும்போது நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு என்ன கருவி யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளட் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோங்க. ஆமாங்க, இந்த பிளட் டெஸ்ட் தான் ரூல் இன் ரூல் அவுட். ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கான்னு ரூல் இன் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும், ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் இல்லைன்றத ரூல் அவுட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஒரு டெஃபினட்டிவ் டெஸ்ட்னு சொல்லலாங்க. இது யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இசிஜி எக்கோ 2த்துலயும் நமக்கு சுத்தமா எவிடன்ஸ் இல்லாதவங்களுக்கு என்ன டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, ஹை சென்சிட்டிவ் ட்ராப்னு சொல்லுவாங்க, ட்ராப் ஐன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ராப் ஐ டெஸ்ட் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சஸ்பிஷனோட நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரும்போதே அந்த பிளட் டெஸ்ட்டை எடுத்து பார்ப்போங்க. அந்த பிளட் டெஸ்ட்டு சம்டைம்ஸ் நார்மலாகவும் இருக்கும், ஹையாகவும் இருக்கும். இப்போ ஹையா இருக்கவருக்கு நமக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குன்றது நமக்கு உறுதியாயிரும். நம்ம அவருக்கு அடுத்தது எமர்ஜென்சியா ஒரு ஆஞ்சியோகிராமுக்கோ இல்லை எலெக்டிவா போஸ்ட் பண்றோம்னா எலெக்டிவா ஆஞ்சியோகிராமோன்றதை நம்ம டிசைட் பண்ணிட்டு அவருக்கு ஆஞ்சியோகிராம் போஸ்ட் பண்ண போறோம். அவருக்கு அடுத்த செட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம பண்ண போறோம். ஒன்ஸ் அந்த ஹார்ட் அட்டாக்கை மிஸ் பண்ணிட்டோம்னா, அந்த டைம் விண்டோவை மிஸ் பண்ணிட்டோம்னா,
அந்த ஏரியாவுக்கு சப்ளை பண்ணுற அந்த மசில் ஃபங்க்ஷன் போயிடும். ரெண்டாவது, அங்கே இருந்து அரித்மியாஸ் ஜெனரேட் ஆகி கார்டியோஜெனிக் ஷாக்குக்கு போய் உயிரிழப்பு ஏற்படுறதுக்கான சதவீதங்கள் சான்சஸ் ரொம்ப ஜாஸ்திங்க. அதனால தான் இந்த ஹார்ட் அட்டாக்கை பிக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஃபேக்டர். அது எனக்கு மசில் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு கேஸ் தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நீங்கள் டிட்டர்மைன் பண்ணிக்காதீங்க. உங்கள் மருத்துவரை போய் பாருங்கள். உங்கள் மருத்துவர் டிட்டர்மைன் பண்ணி சொல்லுவார் இது ஹார்ட் அட்டாக்கா இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனையான்றது. என்ன இந்த ஹார்ட் அட்டாக்கோட ஒரு பேஷண்ட்ஸ் கேட்குறது, சார் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம த்ரெட்மில் டெஸ்ட் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கூடாது. கண்டிப்பாக பண்ணவே கூடாதுங்க. ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ்க்காக நம்ம த்ரெட்மில் டெஸ்ட் பண்ணவே கூடாது. இந்த த்ரெட்மில் டெஸ்ட்டை எப்போ பண்ணணுன்றது அது ஒரு தனி டாபிக். கண்டிப்பாக அதை பற்றி இன்னொரு எபிசோடில் நம்ம பேசுவோம். இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டரில் ஹார்ட் அட்டாக்கோட சயின்ஸு அதை எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்றதை பார்த்தோம். இன்னொரு ஹலோ டாக்டர் எபிசோடில் வேற ஒரு டாப்பிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன்.